வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேர்ம் 2ல் சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எப்படிலாம் ஒர்க் பண்ணுது, அதில் என்னென்ன ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, ஃபஸ்ட்டு இந்த லெசன் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்காங்க. ரெகக்னைஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் legislature, understanding the election procedures, know the past and functions of governor and chief minister, wonder how the government works, identify three main organs of the government, the legislative, executive and the judiciary. ஸோ நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தாச்சு. ஸோ இதில் ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட், குட் மார்னிங் டீச்சர் சார். Teacher, after taking attendance, all are present today, very good. Coming Monday, we have a function in our school, all should be present on that day without fail. So, இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டுருக்கு. யோகிதா அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, do we have any cultural program? Teacher, yes, we are going to open the new building of our school. Student, yeah, we are going to new classroom. முத்து சொல்கிறாங்க, who will be the chief guest? ஸோ சீஃப் கெஸ்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தோம்னா, we have invited our MLA as a chief guest for the opening ceremony. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ரஹீம் என்ன சொல்கிறாங்க பார்த்தோம்னா, எம்எல்ஏ ஐ ஹாவ் ஹியர்ட் பட் ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் ஹீ. ஸோ எனக்கு எம்எல்ஏ பற்றி தெரியும், ஆனால் அவங்க யார் அப்படிங்கிற பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க, எம்எல்ஏ ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள் ஹூ இஸ் ஒன் அமாங் அஸ், ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ எம்எல்ஏங்கிறவங்க அவங்க நமக்கு ஒரு பிரதிநிதி மாதிரி, நமக்காக அவங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க. அங்கே சட்டப்பேரவையில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவங்க நமக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறவங்க தான் நம்ம எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சரண் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, வில் யூ எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். ஸோ சரண் என்ன கேட்குறாங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பற்றி எனக்கு தெரியாது, ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ், ஷியோர், ஷோயிங் பிக்சர்ஸ் ஆஃப் ஃபோர் சென்ஜார் அசம்பிளி செஷன், சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர். ஸோ இந்த பிக்சரில் காட்டுற இந்த ஃபோர்ட் தான் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இப்போ இருக்கிற ரீசெண்டாக இருக்கிற அசம்பிளின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு மீனா என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா, வாட் இஸ் தட் பில்டிங், வேர் இஸ் இட்ஸ் லுக் லைக் அ ஃபோர்ட். அதான் ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீச்சர் அதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பார்த்தோம்னா, yes, you are correct. It is a fort in Chennai, first English fortress in India. The fort currently houses the Tamil Nadu Legislative Assembly and Secretary of Tamil Nadu. ஸோ இந்த ஃபோர்ட் சென்னையில் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு சட்டப்பேரவையாக எடுத்திருக்காங்க. செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடோட எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் எல்லா ஒரு செக்ரட்டரியும் அங்கே தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஹேஸ் அ லோயர் ஹவுஸ் வேர் ஆல் த எம்எல்ஏஸ் மீட் டு டிஸ்கஸ் வேரியஸ் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு த வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்டில் என்னென்ன தேவை, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற பற்றி எல்லா விஷயங்களுமே இந்த அசம்பிளியில் தான் எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட ஒப்பீனியனை கேட்டு வந்துட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் கையல், ஹூ வில் பி தேர் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கையல் கேட்குறாங்க. அதுக்கு டீச்சர் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க பார்த்தோம்னா, லிசன், இந்தியா ஹேஸ் செப்பரேட் சிஸ்டம்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் தி யூனியன், ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். டு யூ நோ ஹவு மெனி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் தேர் இன் இந்தியா? ஸோ டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்மளோட இந்தியா அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய விதமாக பிரிஞ்சிருக்கு, நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியாது. ஸோ உங்களுக்கு நம்ம இந்தியாவில் எவ்வளோ ஸ்டேட்ஸ், எவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரவி அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, ஷால் ஐ டெல் 29 states and 7 union territories including our capital territory Delhi. Am I right teacher? ஸோ டீச்சர் கிட்ட ரவி ரிப்ளை பண்ணுறாங்க, ஏன்னா நம்மளோட இந்தியாவில் 29 ஸ்டேட்ஸும் 7 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீச்சர் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, எக்ஸாக்ட்லி as I said, already power is divided between two sets of the government, one at the central in Delhi and separate governments for all the states. This is called as a federal system. So இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒவ்வொரு சிஸ்டம் அதில் ஒவ்வொரு சிஸ்டம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபெடரல் சிஸ்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க.
India is a parliamentary democratic republic where the President of India is the head of the Union and the Prime Minister and all the ministers are responsible for smoothing running of the government. This is called central government. So first அவங்க என்ன சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற பற்றி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பீப்புள் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து மினிஸ்டர்ஸ், இப்படி ஒவ்வொருத்தராக வந்து போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா நிலா என்ன சொல்கிறான்னு பார்த்தா do we have a separate government for states? ஸோ நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுதா, இல்லை மொத்தமாக எல்லாம் ஒட்டுக்காவே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு டீச்சர் என்ன ரிப்ளை பண்ணனா, எஸ் ஆல் தி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஹாவ் அ செப்பரேட் கவர்மெண்ட்ஸ் டு ரன் இட்ஸ் ஓன் அட்மினிஸ்ட்ரேஷன். Governor, chief minister and all the ministers constitutes the government. The member of the parliament is called a MP, whereas the member of the legislative assembly is called MLA. Both the central and the state governments works according to our constitution. So நம்மளோட இந்தியாவில் எல்லா 29 ஸ்டேட்ஸில் எல்லா ஸ்டேட்டுமே தனித்தனியாக ஒர்க் ஆகுது. ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் ஒவ்வொரு விதமான கவர்மெண்ட் செக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தா கவர்னருக்கு அடுத்து சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ், இப்படி ஒவ்வொருத்தராக வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எம்பி, எம்எல்ஏ, இப்படி எல்லாத்தோட பீப்புள்ஸ் லிஸ்ட் வைஸாக பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஒவ்வொரு மாதிரியான ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜான் என்ன கேட்குறான், இஸ் எம்எல்ஏ கோயிங் டு இனாகிரேட் த ஃபங்க்ஷன், ஹூ அப்பாயிண்ட் ஹிம்? ஸோ எம்எல்ஏ தான் நம்மளோட ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எம்எல்ஏவை வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டீச்சர் வந்து சொல்கிறேன், நோ மை சைல்ட், எம்எல்ஏஸ் ஆர் நாட் அப்பாயிண்டட், தே ஆர் எலெக்டட் பை த பீப்புள் த்ரூ ஜென்ரல் எலெக்ஷன்ஸ். ஸோ எம்எல்ஏஸை வந்து யாரும் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்கள வந்து நம்ம பீப்புள் மூலியமாக நம்ம எலெக்ட் பண்ணி தான் எம்எல்ஏவை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீவியஸ் lesson we have studied about the political parties. Do you remember? So these political parties play a vital role in the elections. For election, the entire state is divided into several constituencies on the basis of the populations. Political parties nominate the candidates to each constituency. All the people residing in the constituency who have completed 18 years of age cast their vote. The candidate who gets a more number of votes is declared as elected and becomes MLA. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற நம்ம எலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்தும் சில மெம்பர்ஸ் நிற்பாங்க. ஸோ அவங்கள வந்து பீப்புள் மூலிமா ஓட் பண்ணுவாங்க. ஓட் பண்ணி அந்த எம்எல்ஏவை வந்து சூஸ் பண்ணுவோம். அந்த எம்எல்ஏ வந்து நமக்காக நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து நமக்கு என்னென்ன தேவைகளோ அதை வந்து பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கண்டக்ட்ஸ் த மானிட்டர்ஸ் எலெக்ஷன்ஸ் ஆஃப்டர் த எலெக்ஷன் பார்ட்டி which gets a more number of MLAs declared as a majority party. The governor calls the leader of the majority party to form the state government. In a simple words, a party whose MLA has won more than the half the number of constituencies in the states or the ruling party and form the government. And the party which gets the total number of seats next to the majority party acts as the opposition party in the legislature, but all the MLAs of the other political parties who do not belong to the ruling party are called opposition party. So நம்ம சொன்ன மாதிரி எலெக்ஷனில் எந்த பார்ட்டி வந்து அதிகமான ஓட்டை வந்து வாங்குறாங்களோ அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கவங்க ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருப்பாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நடக்கணும் அப்படின்னா ஒரு ரூலிங் பார்ட்டி இருந்தால் அதுக்கு ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி இருந்தால் தான் எப்போவுமே எந்த ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் அதுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து ஏதாவது ஒரு ஆப்போசிங் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாக வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும், அட்மினிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷான்மி என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் who are all included in the state government அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யாரில் இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, the government, the chief minister, council of ministers, the governor is appointed by the president of India for the term of 5 years. The leader of the majority party is appointed as a chief minister by the governor. The chief minister's consultation with the governor constitute a cabinet which includes the member of his party as a minister. Then term of office is 5 years. So the governor, chief minister, council of மினிஸ்டர் எல்லாருமே வந்து நம்ம சூஸ் பண்ணி அவங்க வந்து 5 இயர்ஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லயா வந்து அடுத்து என்ன கேட்குறாங்க, டீச்சர் ஷால் ஐ பிகம் த கவர்னர் ஆர் சீஃப் மினிஸ்டர்? டீச்சர் வந்து சொல்கிறாங்க, ஒய் நாட் மை சைல்ட், தட் இஸ் வெரி சிம்பிள் டு பிகம் எ கவர்னர்.
You should be the citizen of India and should have a completely 35 years of age and should sound mind and should not hold any public office or a profit. ஸோ நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா ஆக முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு லயா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து டீச்சர் என்ன சொல்கிறான்னு பார்த்தோம்னா, ஒய் நாட், நம்மளும் ஆக முடியும். அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், நமக்கு 35 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், நம்ம வந்து எந்த ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியோ பப்ளிக் ஆஃபீஸையும் எந்த ஒரு ப்ராஃபிட்டையும் நம்மளால் வந்து அக்செப்ட் நம்மக்கிட்ட ஹோல்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதா அவரோட மெயின் ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. டு பிகம் சீஃப் மினிஸ்டர் யூ ஷுட் ஹாவ் கம்ப்ளீட் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் ஷுட் பி எம்எல்ஏ ஆர் இன் கேஸ் ஆஃப் எம்எல்சி ஷுட் ஹாவ் அ கம்ப்ளீட்லி 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ நம்ம வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். தென் எம்எல்ஏவா ஒரு 5 இயர்ஸ், எம்எல்சியோ இல்லை எம்எல்ஏவோ ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ வி ஷுட் அட்டெண்ட் த 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆர்யா வந்து கேட்குறான், ஹூஸ் எம்எல்சி, ஐ நெவர் பீன் ஹியர். ஸோ நம்ம வந்து எம்எல்ஏ கேட்டிருக்கோம், ஆனால் இந்த எம்எல்சி யார் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லி ஆர்யா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. அதுக்கு usually a state legislature had two houses, upper house and the lower house. This is called bicameral legislature. So நம்மளோட இந்தியன் சிஸ்டம் பிரகாரம், நம்மளோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பிரகாரம் 2 ஹவுஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து அப்பர் ஹவுஸ் அண்ட் இன்னொன்று வந்து லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், இரு அவைன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தோம்னா 2 அவை இருக்குது. இதில் ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் கேட்டு நம்ம நம்மளோட ஸ்கீமு, நம்மளோட வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் எல்லாமே அங்கே வந்து நடக்கும். ஸோ அப்பர் ஹவுஸ் இஸ் கால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அந்த அப்பர் ஹவுஸை நம்ம என்ன சொல்ல சட்டமன்ற சபைன்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் மெம்பர்ஸ் ஆர் கால் எம்எல்சிஸ். ஸோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் எம்எல்சிஸ். அண்ட் தே ஆர் நாட் எலெக்டட் டைரக்ட்லி பை த பீப்புள். இந்த எம்எல்சிஸ் எல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஓட் பண்ணி செலக்ட் பண்ண முடியாது. பட் த லோயர் ஹவுஸ் இஸ் கால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு பேர் தான் எம்எல்சி, இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கவங்களுக்கு பேர் தான் எம்எல்ஏ. ஸோ த மெம்பர்ஸ் ஆர் கால் எம்எல்ஏ. ஆஸ் ஐ செட் ஏர்லியர் தே ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். ஸோ 2 டிஃப்ரென்ஸ் தான். எம்எல்ஏ அப்படிங்கிறவங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்காங்க, எம்எல்சி அப்படிங்கிறவங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கிறவங்க. ஸோ எம்எல்ஏவை வந்து பீப்புளாக டைரெக்டாக ஓட் பண்ணி நம்ம வந்து அவங்கள சூஸ் பண்ண முடியும். ஆனால் எம்எல்சிஸை நம்மளால் வந்து ஓட் பண்ணி நம்ம சூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இன் இந்தியா சம் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் ஹாவ் 2 houses in their state legislature, but in Tamil Nadu we have lower houses only. This is called unicameral legislature. ஸோ மற்ற ஸ்டேட்ஸில் வந்து பைகேமரல் பண்ணாலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரே ஒரு ஹவுஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் as யூனிகேமரல் லெஜிஸ்லேட்டர். நெக்ஸ்ட் வந்து அமர் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, நவ் யூ கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டரோடதும் கவர்னரோட பவர் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது அமர் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறேன். அதுக்கு டீச்சர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஷியோர், the governor is an integral part of the state legislature. Governor is the head of the state executive and he has enormous powers. So governor அப்படிங்கிறவங்க தான் ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து நெக்ஸ்ட் இருக்கிற அடுத்த கேண்டிடேட் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும், அதை வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்கிறாரோ இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஆல் த அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கேரிட் ஆன் இட்ஸ் நேம். He is a challenger of a government universities in the state. All bills became law only after his assent. ஸோ எந்த ஒரு பில் பாஸ் பண்ணுறதுனாலும் என்ன ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணணுனாலும் அவங்களோட அசென்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அந்த லாவையே வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கவர்னர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். He or she have a enormous powers. He appoint important officials of the state government such as an advocate general, chairman and members of the state public service commission, state election commissioner, vice challenger of state universities. ஸோ ஒவ்வொரு பொசிஷனையும் நம்ம யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா கவர்னர் தான் வந்துட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணுவாருன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் மெயினாக வைஸ் சேலஞ்சர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தா பீப்புள்னு பொசிஷன்னா ஹை ரேங்க், யாரெல்லாம் ஹை ரேங்க்கில் இருக்காங்களோ அவங்களையும் வந்து கவர்னரை ஈஸியாக சூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டர். இப்போ கவர்னரோட பவர் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சீஃப் மினிஸ்டர் யார், அவங்களுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும்
அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். So the chief minister is the real executive head of the state administrations. So he allocates a profits among the ministers. ஸோ அவங்க மினிஸ்டர்ஸுக்கு என்னென்ன வேலை அப்படிங்க ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் கிவ்ஸ் அ ஆர்டர் டு த சீஃப் மினிஸ்டர் ஆர் எனி மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து அடுத்து அவங்களுக்கு கீழே இருக்க மினிஸ்டர்ஸ் அதாவது மந்திரிகளுக்கு அந்த பதவி என்னென்ன பணிகள் இருக்குது போர்ட்ஃபோலியோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட்ஃபோலியோஸ் அப்படின்னா அந்த அவங்களுக்கான பதவிக்கான பணி என்ன அப்படிங்கிறதையும் அந்த சீஃப் மினிஸ்டர் தான் சொல்லணும். The council of ministers are collectively responsible to the state legislature. All the minister works as a team under the chief minister. The chief minister formulates program and policies for the welfare of the people of the state. The council of the ministers is collectively responsible to the legislative assembly of the state. The three main organs of the government are the legislative, executive and judiciary. The legislative branch makes laws, the executive branch enforces laws and the judiciary interprets the laws. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து 3 ஆர்கனாக வந்து டிவைட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறத ஒரு லாவை வந்து மேக் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறவங்க அந்த லாவை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி நம்மளுக்கு வந்து விவரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது கடைசியில் வந்து என்பிரிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 தான் நம்மளோட கவர்மெண்ட்டோட 3 ஆர்கன்ஸாக வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தா, நந்து அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஜுடிஷியரி ஆர் யூ சேயிங் அபவுட் த கோர்ட் டீச்சர்ஸ். ஸோ இதை பற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க, டீச்சர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. எஸ், த ஹை கோர்ட்ஸ் ஆர் ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆர்கன் அட் ஸ்டேட் லெவல். ஸோ ஜுடிஷியல் ஆர்கன்லேயே வச்சு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கோர்ட்டு தான். இட் இஸ் அ இண்டிபெண்டன்ட் பாடி. It is an independent body as per the constitution, where shall be a high court in each state. The state high court consists of a chief justice and the other judges. The number of judges in the high court is not uniform and fixed. So நம்மளோட ஜுடிஷியல்லே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட ஹை கோர்ட் தான். ஸோ ஹை கோர்ட்டில் தான் நம்ம ஸ்டேட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்மளோட ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஹை கோர்ட்டில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தா சீஃப் ஜஸ்டிஸ், அந்த தலையாய அந்த ஜட்ஜை வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, அதுக்கு கீழே ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது. வருஷம் இட் இஸ் அப்ராக்சிமேட் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பெர்மனெண்ட்டாக இல்லாததுனால இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. Next, President appoints the Chief Justice and can hold the office until he completes the age of 62 years. So, President தான் வந்து இந்த Chief Justice அப்படிங்கிறவங்கள வந்து சூஸ் பண்ணுவாங்க. 62 அவங்களோட ஏஜ் வந்து 62 ஆகிற வரைக்கும் அவங்க அந்த பொசிஷனில் வந்து இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். Apart from High Court, there are district courts and the tribunals. They ensures justice to the people without any bias. Apart from this, family courts are established to settle the disputes relating to marriage and the family affairs. ஸோ எல்லா பிரச்சனைகளுக்குமே ஹை கோர்ட்டுக்கு போகணும் அவசியம் கிடையாது. அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரைபியூனல்ஸ் அப்படிங்கிற சில கோர்ட் வந்து இருக்குது. அது போக பார்த்தோன்னா ஃபேமிலி கோர்ட்ஸ் அப்படின்னு தனியாக இருக்குது. ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரெக்டிஃபை, அதில் ஈஸியாக வெளியே வர முடியும். அங்கே நமக்கு ஃபேமிலிக்கான என்ன ஜஸ்டிஸ் தேவையோ அந்த ஃபேமிலி கோர்ட்டில் நம்ம ஈஸியாக வந்து கிளைம் பண்ணி நமக்கான ஜஸ்டிஸை வாங்கிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபேமிலி கோர்ட்டை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு லோக் அடல்ட் People's Court also have been established by the Government of India to settle dispute through conciliation and the compromise. So in a People's Court அப்படின ஒரு கோர்ட்டையும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. So children, this topic is very interesting to hear. Thank you very much, teacher. Teacher என்ன சொல்கிறாங்கன்னா, thank you children, the cultural program is being allotted to our class for the inaugural functions. So let's we think we have practice and perform well. So the lesson is completed. So இவங்க வந்து ஒரு கான்வர்சேஷனில் நமக்கு என்னென்னலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி, கவர்னர் பற்றி, நம்மளோட சீஃப் மினிஸ்டர் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க எல்லாத்த பற்றியும் நமக்கு ஈஸியாக அண்ட் கிளியர் கட்டாக நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சம்மரி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணணும்னா, இந்தியா இஸ் டிவைட் இன்டு 29 ஸ்டேட்ஸ் அண்ட் 7 யூனியன் டெரிட்டரிஸ். ஈச் ஸ்டேட் ஹேஸ் அ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கம்ப்ரைசஸ் த கவர்னர் அண்ட் த சீஃப் மினிஸ்டர் வித் ஹிஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். The third point is the head of the state is the governor and he appointed by the president for the period of 5 years. He is an integral part of the state legislature. The real executive powers in a state in India vest with the chief ministers. The leader of the majority party is appointed as a chief minister. The chief minister and the council of ministers are collectively responsible to the state legislature.
The high courts are the highest judicial organ at the state level. State high courts have jurisdictions over the whole state. ஸோ நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற சம்மரியில் ஒரு குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸிங் திஸ் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளியர் கட்டாக இந்த லெசனில் பார்த்துருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.